ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த கட்ச் ஒர்க்கில் அந்த சின்ன மோட்டிவ் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் நம்ம எப்போது யூஸ்வலாக 5 mmல கட்ச் ஒர்க்குக்கு வரைவோம்ல, அதே மாதிரி ஒரு மோட்டிவ் நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். ஸோ இதிலேருந்தே நம்ம அந்த டிசைன் டெவலப் பண்ணலாம். பாருங்கள், இதில் எப்படி 4 ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்கொயரும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 ஸ்கொயர் போட்டுட்டு அப்புறம் இதை இந்த மாதிரி ஸ்டெம் மாரி பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சின்ன ஃப்ளோரல் டிசைன் நமக்கு கிடச்சிரும். ஸோ கட்ச் ஒர்க்லேயே இந்த மாதிரி அழகாக ஒரு ஃப்ளோரல் டிசைன். ஸோ இதை நான் புட்டாவாக அங்கங்கே ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். நம்ம போன வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம், இந்த கட்ச் ஒர்க்கில் சிங்கிள் ஒரு ஸ்கொயர் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுலேயும் பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன ஸ்டிச் கொடுத்துட்டு 3 பக்கம் முடிஞ்சிட்டு 4வது பக்கம் வரும்போது இந்த மாதிரி ஊசியை நூலுக்கு கீழே கொடுத்துட்டு இந்த மாதிரி முடிக்கணும். முடிச்சுட்டு இது பக்கத்துலேயே நீடில் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த கட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நீடில் கீழே விட்டு எடுக்கணும். அப்புறம் கார்னரில் இந்த மாதிரி கீழே விட்டு எடுக்கணும். அப்புறம் கட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி எடுக்கணும். கார்னர்லேயும் உள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 பக்கமும் பண்ணி முடிச்சுட்டு நாலாவது கார்னர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இது 3வது பண்ணுறேன். இப்போ பண்ணி முடிச்சுட்டு 4வது பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் அது உள்ள நூலுக்குள்ளே கீழே விட்டு எடுத்துட்டு அப்புறம் 4வது ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது உள்ளே ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே முடிச்சிடணும். ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதோட முன்னாடி இருக்கிற வீடியோ பாருங்கள். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன மோட்டிவ் தான், பட் ஆல் ஓவர் நம்ம ப்ளவுஸ்லேயோ ஸ்லீவ்ஸ்லேயோ ப்ளவுஸ் பேக் நெக்லேயோ ஸ்லீவ்ஸ்லேயோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பைப்பிங் மட்டும் அதே கலரில் ஸ்லீவ்லேயே ஸ்லீவ்லேயும் பேக் நெக்லேயும் பைப்பிங் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி 3 பக்கமும் பண்ணி முடிச்சிடணும். பாருங்கள், இப்போ இதில் ஸ்டெம்ஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ளை ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த கட்டத்தை ஒட்டி ஒரு வி ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி கீழே விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 2 சின்ன ஸ்கொயர்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃப்ளை ஸ்டிச் இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த கட்டத்துக்குள்ள பாயிண்ட் நடுவில் எடுக்கணும். ஊசி மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வி ஃபார்ம் ஆகும். அதை கொஞ்சம் தள்ளி இப்படி லாக் பண்ணிக்கணும். அப்புறம் பேக் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்துட்டு அதை கேப்பை திருப்பி ஃபில் பண்ணிடணும். ஸோ ஸ்டெம்ஸ் வந்துடும். அப்புறம் 2 லீஃப் பண்ணுறதுக்கு லேசி டேசியில் சின்னதாக ஒரு பெட்டல் பண்ண போகிறேன். ஒரு பாயிண்டில் எடுத்துட்டு அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இப்படி நீடில் எடுக்கணும். இப்போ லூப் ஃபார்ம் ஆகும். அதை பக்கத்துலேயே வெளியில் லாக் பண்ணிவிட்டு அடுத்த பெட்டல். ஸோ இது மாதிரி பண்ணிங்களா ஒரு சின்ன அழகான ஃப்ளோரல் புட்டாஸ் நமக்கு கிடச்சிரும். நீங்கள் இது புட்டாஸ் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் ஆல் ஓவர் ப்ளவுஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஸ்லீவ்ஸ் மட்டும் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சின்னதாக ஒரு புட்டாஸ் வர மாதிரி ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.